வானதி சம்பந்தப்பட்ட விஷயம். வானதியா? ஆமாம்மா. நீ இன்னும் ஆர்த்தி கல்யாணத்துல நடந்த பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்கியா கார்த்திக்? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் வானதி என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தாலே அத பத்தி ஏதாவது? ஆமா, நான் பேச வந்தது ஆர்த்தி கல்யாணத்தை பத்தி இல்ல, என்னோட கல்யாணத்தை பத்தி. தனிப்பட்ட முறையில வானதி மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாதுமா. உங்க உயிரை காப்பாத்துனதுக்கு அவ லைஃப் லாங் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவ என் கூட இருக்க கூடாது. என்ன சொல்ற கார்த்திக்? எனக்கு வானதியோட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவளை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணல. உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்ததெல்லாம் சரிதாம்மா. ஆனா என்னோட விருப்பம் என்னன்னு என்கிட்ட நீங்க கேட்கவே இல்லையம்மா. என் லைஃப்ல எனக்காக நீங்க எடுத்த எல்லா முடிவும் கரெக்டா தான் இருந்திருக்கு, என் கல்யாண விஷயத்தை தவிர. எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வராதான் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட எனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பொண்ணதான் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. எனக்கு ஒண்ணு இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வானதியை பிடிக்காம போனதான் நினைச்சுக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து எனக்கு வானதியை பிடிக்கலமா. அதுக்காக நான் அவளை தப்பான ஒண்ணு சொல்ல வரல. எனக்கு அவ செட் ஆகல, அவ்வளவுதான். அம்மா, கேட்டுட்டுதான் இருக்கேன், சொல்லு. இதெல்லாம் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும் தான். ஆனா வானதி கிட்டயே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி அத சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியும் என்னால அத சொல்ல முடியலம்மா. உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கூட எப்படியாவது வானதி கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எல்லாம் கூட கேட்டம்மா. ஆனா இப்போ என்ன ஆனாலும் அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் இத்தனை நாளா இத சொல்லாம எங்களுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல என்னால எதையும் மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுமா. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, ஆனா இது வரைக்கும் ஒரு நாள் கூட நானும் வானதியும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லைன்றதுதான் உண்மை. உங்க பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இதுக்கு மேலேயும் பிடிக்காத ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லம்மா. அதனால வானதியை கூப்பிட்டு நீங்க என்ன சொல்லணுமோ அவகிட்ட தெளிவா சொல்லிடுங்க. இனிமே அவ லைஃப் அவ பாத்துக்கிட்டோம், என் லைஃப் நான் பாத்துக்கிட்டேன். அப்பா, என்னோட தப்பான முடிவுனால உங்களோட 2 பேரோட வாழ்க்கையையும் நான் தான் கெடுத்துட்டேனா? அம்மா, நான் இது உங்களை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல. என் புள்ள கல்யாண விஷயத்துல எவ்வளவு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். அம்மா ப்ளீஸ், நான் இதை எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. தப்பா? அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சு? அம்மா, ஸ்வேதா, போய் தண்ணி எடுத்து வா ஸ்வேதா. சரிங்க நீ. அம்மா, மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, எங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சீக்கிரம் பண்ணுங்க.
பிபி லோ ஆனதுனால மயக்கம் வந்திருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். எதுக்கும் 2 நாளைக்கு நான் டேப்லெட் எழுதி தரேன், மறக்காம கொடுங்க. சரிங்க டாக்டர். இந்த மெடிசனை வாங்கி கொடுங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். ராஜி, அம்மா பாத்து பாத்து பாத்து. ஐம் சாரிம்மா. நானும் வானதியும் பெட் கட்டி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதான் வானதி எனக்கு பிடிக்கல, அவளை விருப்பம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்ககிட்ட சும்மாதாமா சொன்னேன். விளையாடுனீங்களா? ஆமாம்மா, நானும் வானதியும் அம்மா யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன போட்டி வச்சுக்கிட்டோம். நீங்க வேணும்னா வானதி கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல வானதி? ஆமாமா. டே கார்த்தி, என்னப்பா இது? இப்படி இல்லாம விளையாடுவ? நான் கூட எங்க நீ உண்மையாவே வானதிய பிடிக்கலன்னு சொல்றியோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமே விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாதீங்க. நீ ஒரு பேச்சு கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றத கூட என்னால தாங்கிக்க முடியாது. இங்க நான் தான் உன் கல்யாண விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டேனோன்னு எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. நீ சொன்னதெல்லாம் இப்ப உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க. கார்த்திக், நீ விளையாட்டுக்கு சொன்னதுக்கு உன் அம்மாக்கு இப்படி மயக்கம் வந்திருக்குன்னா அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கடா. இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா? உனக்கு பெட் கட்டுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா அண்ணா? இதுக்காக அம்மா கிட்ட போய் அண்ணியும் பிடிக்கல நான் சொல்வேன். அப்படி என்ன உங்களுக்குள்ள நீங்க பெட் கட்டிக்கிட்டீங்க? அது அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சா அவரு போட்டுட்டு இருக்க மோதிரத்தை எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த மோதிரமா? இது கார்த்திக்கு நான் போட்ட மோதிரமாச்சே. அம்மா, அதை தெரிஞ்சுதானே அண்ணி அதை கேட்டிருப்பாங்க. அண்ணே, அண்ணி நீ பிடிக்கலன்னு சொன்னதுக்காக அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்கன்னா அப்போ அண்ணி மேல தானே அவங்களுக்கு அதிக பாசம் இருக்கிறதா அர்த்தம். அப்ப நீ வச்ச பெட்ல அண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. உன் மோதிரத்தை கழட்டி அவங்க கிட்ட கொடு. என்ன கார்த்திக் யோசிக்கிற? ஜீவா சொன்ன மாதிரி நீ வச்ச பெட்ல ஜெயிச்சது வானதிதான். அதனால அவ ஆசைப்பட்டு கேட்ட மோதிரத்தை முதல்ல கழட்டி கொடுத்துற. கார்த்திக், என்ன யோசிக்கிற?
கார்த்திக், குடு, நான் அப்படியே கொடுத்துறதா? உன் கையால அவளுக்கு போட்டு விட. சமந்தியம்மா, என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லைங்களா? இல்லைங்க, திடீர்னு லோ பிபி ஆயிடுச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? ஆமா. ஐயோ, பாத்தியா ஆர்த்தி, சம்பந்தி அம்மாவை பத்தி நான் கண்ட கனவு இப்படி நிஜமா போச்சே. இந்த கனவு தான் பழிக்கணுமா? கனவா? ஆமாமா, நேத்து ராத்திரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுல சம்பந்தி அம்மாக்கு உடம்பு முடியாம போற மாதிரி. என் மனசே கேக்கலைங்க. அதான் காலங்கத்தாலேயே கோவிலுக்கு போய் உங்க எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். சம்பந்தி அம்மா, இந்தாங்க, முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க. சம்பந்தியம்மா, உங்களுக்கு ஏதோ திருஷ்டி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே ஆபீஸ் அங்க இங்கன்னு எங்கேயும் போய் அலைச்சல் பட்டுட்டு இருக்காம வீட்லயே இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. எல்லாம் சரியாயிடுங்க. கவலைப்படாதீங்க ஜீவா, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே நானும் அம்மாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நீங்க வேணா பாருங்க, நாங்க ப்ரே பண்ணதுக்காகவே அவங்க சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. என்னங்க, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், இப்படி அமைதியாவே நிக்கிறீங்க? உன்னை யார் இப்ப என்கிட்ட வந்து பேச சொன்னது? அம்மாவை பார்க்க வந்தியா? பார்த்துட்டு கிளம்ப விடித்தானே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்க தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஆறுதல் சொல்ல வந்தா அதுக்கு போய் இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஒவ்வொரு தடவையும் நானா உங்களை தேடி வந்து பேசுறப்பெல்லாம் இப்படிதான் ஏதாச்சும் வேண்டா வெறுப்பாவே என்ன நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ற மூட்ல நான் இப்ப இல்ல. என்ன கொஞ்ச நேரம் இப்போதைக்கு தனியா இருக்க விடுறியா? நீங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி என்ன விரட்டி விட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் நீங்க இப்படியே எஸ்கேப் ஆகுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கும் இங்க வந்து உங்க கூட வந்து வாழணும்னு ஆசை இருக்காதாங்க? என்னடா இத பத்தி இன்னும் பேசலையே நினைச்சேன். பேசிட்டேன். வீட்ல இதை யாராவது கேட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ முதல்ல கிளம்பிங்க இருந்து. நானும் அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷன்ல இருக்கிறதுனாலதான் எதுவும் பேசாம போறேன். ஜிம்முக்கு வருவேன்ல, அங்க வச்சு உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ எங்க வச்சு வேணா பேசிக்கோ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அது போதும். போறேங்க. சீக்கிரமே நீங்களே தேடி வருவீங்கங்கிற நம்பிக்கையோட போறேன்.
உன்கிட்ட கையேந்தி வந்து நிக்கிறேன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. எப்படியும் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள என்ன கொண்டு போய் சேர்த்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு நான் அங்க போயும் அங்க எனக்கு சாதகமா எதுவுமே மாறல. ஊருக்கு வேணா நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி தெரியலாம். ஆனா நிஜத்துல மனசளவுல நான் இன்னும் அவரை விட்டு தூரமா தான் இருக்கேன். அத்தை, மாமா, நாத்தனார், கொழுந்தனாருன்னு எல்லாரும் என்ன புரிஞ்சு நடந்துகிட்டாலும் கட்டிக்கிட்டவரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணுங்கிறது தானே எந்த ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பா இருக்கும். நான் எவ்வளவோ அவருக்கு விட்டு கொடுத்தோம். அவரு ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, வாழ்க்கை முழுக்க இப்படியே அவர் என்ன வெறுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட என்னால அவரை விட்டு எங்கேயும் போக முடியாது. குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் சகஜம்தான். இப்ப நடந்த பிரச்சனையில கூட அம்மாக்கு என் மேல சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதா செஞ்சது. ஆனா இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு துணையா அவங்க இருந்தாங்கல்ல, அப்படிதான் அவரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் என் தகுதிக்கு மீறி பகட்டான வாழ்க்கை வேணும்னு உன்கிட்ட கேட்கலையே. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் கட்டின புருஷன் கூட சந்தோஷமா வாழணுங்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை தானே கேட்டேன். எங்களுக்கு கல்யாணமான அன்னைக்கு என்ன புரிஞ்சுக்க டைம் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அவகாசம் மட்டும்தான் கேட்டாரே ஒழிய என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவரு எந்த முயற்சியுமே எடுக்கல. நான் எவ்வளவுதான் அவரை நெருங்கி போனாலும் அவரு என்னை விட்டு விலகி போயிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? நான் அவருக்காக செய்யற ஒவ்வொரு விஷயமும் அம்மா சொல்லி செய்யறதா இருந்தாலும் கூட என் மனசுக்கு பிடிச்சுதான் அதெல்லாம் செய்யறேன். அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னு தான் தினம் தினம் போராடுறேன். என்னோட இந்த போராட்டம் அர்த்தம் இல்லாம ஆயிடக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பியிருந்தாலும் திரும்பவும் ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகளா அந்த வீட்டுல இடம் பிடிச்ச மாதிரி அவர் மனசுலயும் நான் இடம் பிடிக்கணும். அதுக்கு நீதான் அவர் மனச மாத்தி புருஷன் பொண்டாட்டியா எங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அந்த ஒரு நாளுக்காக இதே அன்போட நான் என்னைக்கும் காத்துட்டு இருப்பேன். நல்ல வேளை ஆர்த்தி, இன்னைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு உன் அத்தை மயங்கி விழ போய் அந்த கார்த்திக் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டான். யோசிச்சு பாரு, இல்லனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. நான் கூட அவன் ஏதோ வானத்தைய பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றான்னு நினைச்சேன்டி. ஆனா அவங்க அம்மா கிட்டயே போய் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்ல. நீ கார்த்திக விடுமா. இதுக்கு மேலையும் அந்த வானத்தி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தானே பையன், நானே போய் இது எல்லாமே உண்மைதானே அத்தை கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். ஏய், அப்படிலாம் எதுவும் அவசரப்பட்டு போய் சொல்லி விஷயத்தை கெடுத்துறாத. திரும்ப அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? என்னடி பேசுற நீ? இந்த விஷயத்துல நீ என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன்.